ஒன்று சொல்லட்டுமா? சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா அம்மாவை டிவோர்ஸ் பண்ணலான்னு நான் நியூஸில் படித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நிஜமாக வளர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அது யதார்த்தம் இல்லை. சில செலிப்ரிட்டிஸ் பண ரீதி காரணங்களா அவங்க பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது பண்ணுறது இஸ் நாட் ரியலி ப்ராக்டிக்கல். சில உறவுகள், அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அந்த மாதிரி இல்லை அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இந்த மாதிரி உறவுகள் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. எல்லாரும் அப்படி நேசிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. நிறையா குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களே. அவங்க நம்மளை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னா, ஒன்று பொறாமை காரணமாகவோ இல்லை கோவத்தின் காரணமாகவோ இல்லை ஏதோ ஒன்று பில்டப் பண்ண எமோஷன்ஸ்னால அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் தப்பு பண்ணிடுவாங்க, அப்படியே விட்டுருவோம். என்ன பண்ணுறது? எங்கேயாவது போகும்போது அங்கே பின்னாடி பண்ணது போது பாரு சொட்டை மொட்டைன்னு ஏதாவது திட்டிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பவுண்ட்ரிஸ் போடுறோம், நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. that you need to have boundaries for and you need to counsel people for. அதை பற்றி நான் பேசவே இல்லை. அதுதான் துஷ்பிரயோகம், அப்யூஸ் பற்றி நான் பேச வரவே இல்லை. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, சின்ன வயசில் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார். போகும்போது வரும்போதெல்லாம் கையை மேலே தூக்கிட்டு ஒத்த காலில் நிற்க சொல்லுவார். சும்மா அவருக்கு அப்படியே தான் எங்கள் கூட பழகவே தெரியும். அது பண்ணுறது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் அவர் அப்படி தான். இப்போ அந்த மாமா பார்த்தா, ஏய் மாமா என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏன் why you still so ugly அப்படின்னு நான் அவர் கலாய்க்கிறது. வளர்ந்துட்டோம், மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் நான் அவர் அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா என் பிள்ளை நீ எப்படி அப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவர் கூட சண்டை போய் அந்த உறவு கட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி எங்கள் மாமா கூட இருக்கிற அந்த அழகான உறவு கட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன். இன்றைய காலத்தில் சண்டை போடுறதுக்கு பயப்படுறோம். பெரிய சண்டைங்க இல்லை, சின்ன சின்ன சண்டை போடுறவங்க பயப்படுறாங்க. பிள்ளைங்கெல்லாம் சண்டை போடுங்க, உறவுகளுக்குள்ள இந்த சின்ன சின்ன சண்டைங்க தப்பு இல்லை. சண்டை போட்டுட்டு திருப்பி எப்படி சேர்றதுன்னு கற்றுக்கோங்க. இது நான் உறவுகளுக்கு மட்டும் சொல்லலை, கணவர் மனைவிக்கோ அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கோ சின்ன சின்ன சண்டை போட்டு கற்றுக்கோங்க. அதை தாண்டி வாழ கற்றுக்கோங்க. இது உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயன்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?